ஆனால் முத்துக்குமரா நீ கொளுத்தி போட்டுட்டு வேடிக்கை பார்க்குறப்பாரு வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தது. இந்த பக்கம் மஞ்சரி, அந்த பக்கம் அருண் பிரசாத், இதுக்கு இடையில சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கடைசியாக சரி ஓகே நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாப்புல முத்துக்குமரனு. அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆர்கானிக்காக இப்போ தான் ஒரு காதலே வந்து உருவாயிருக்கு. அதோட விஷயம் என்ன, அதுதான் இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க்கு, நாமினேஷன் முடிவுகள். ஸோ இதெல்லாம் சேர்த்து கலந்து கட்டி ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸ்டார்டிங்லேயே முத்துக்குமரன், சத்யா, அப்புறம் ராணவ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து அருண் பிரசாத் வரப்பில் வந்தது மட்டும் இல்லாமல் யாரா ஸ்வாப்பிங் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி பார்த்தாலும் ரஞ்சித் போக மாட்டார், அதே மாதிரி சிவகுமாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி மச்சான் வேறு யாராவது போகிறாங்களான்னு சொல்லி கேளுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் மச்சான் இந்த வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும், ஏன்னா நம்ம எத்தனை வாரம் இருக்க போகிறோம் அப்படின்றது தெரியாது, அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாவது பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லும்போது சத்யா அவர்கள் வந்து சரி மச்சான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாப்புல. அது ஒரு நல்ல முடிவு. அப்படியே கட் பண்ணாக்கா நம்மளுடைய தர்ஷிகா அவர்களும் ஜாக்லின் அவர்களும் ஒரே லவ் ஸ்டோரியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தர்ஷிகாவும் விஜய் விஷால் அவர்களும் அந்த ஸ்கூல் டைம்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, செம்மையாக ரொமான்ஸ் பண்ணுறது, ஆர்டின் விடுறது, அதுக்கப்புறம் வந்து லவ் குறி சிம்பிள் போடுறது, அதுக்கப்புறம் காற்றுல வந்து கிஸ் கொடுத்து அனுப்புறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டுமா பண்ணார், நைட்டோட நைட்டாக கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போய் தர்ஷிகாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறது என்ன, சாப்பாடை ஊட்டி விடுறது என்ன அப்படின்னு சொல்லி பலவிதமான ரொமான்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது உண்மையாகவே ஆக்டிங்கா இல்லை வந்து ரியலாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு மனசில் ஒரு லவ் வந்து உருவாயிருக்கு. அந்த லவ் வந்து விஜய் விஷால் மனசில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் ஜாக்லின் அவர்களும் தர்ஷிகா அவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேயர்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணால் பெண்கள் வீட்டு சைடில் சில டிஸ்கஷன்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தாக்கா, நாளைக்கு யாருங்க ஸ்வாப்பிங் போகணும், அதே மாதிரி என்ன மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரிலாம் டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சமாவது ஹியூமனிட்டியோடு வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நல்லவங்க மாதிரியே. அது தாண்டி யாருங்க ஸ்வாப்பிங் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வரும்போது தர்ஷிகா நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல, அது வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து நானும் போகிறேன் அப்படின்னு வந்து போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு இடையில் வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து வெற்றியும் பெற்றாங்க. சரி ஓகே ஆர்ஜே ஆனந்தி போகிறது அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் சேச்சி அவர்கள் ஆர்ஜே ஆனந்தியை கூப்பிட்டு, நீ ஒன்றும் பயப்படாதம்மா, பாய்ஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆட்கள்லாம் கிடையாது, அவ்வளோ ஜாலியாக பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா சாப்பாடு போட்டாங்க, தீபக் அண்ணாவெல்லாம் நான் என்னென்னமோ நினச்சேன், அதான் அந்த மனுஷன் வேறு லெவலில் பேசுகிறாப்புல, அவர்கிட்ட க்ளோஸ் ஆனது எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்குது, ஸோ நீ எதுவுமே நினச்சிக்காத, அதுவும் இல்லாமல் கேர்ள்ஸ் டீம் கிட்டலாம் வேறு சொல்லிட்டு வேறு போனேன், ஏதாவது ஒரு மனசுக்கு கஷ்டமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னை மீட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போனேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, ஏன்னா நாங்கள் வந்து வெளியவே வரல, அவங்க வெளியவும் விடவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா அவர்கள் வந்து ஆனந்திக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆண்கள் பாய்ஸ் டீம் அவ்வளோ தூரம் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆண்கள் கூட போய் பெண்கள் அணி இப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த லெவலுக்கு வந்து லட்சணத்தில் பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள் அணி. அதுக்கப்புறம் கட் பண்ணால் காலையிலே வந்து எந்திரிக்கிறாங்க, செம்ம டான்ஸ் எல்லாம் போடுறாங்க, பாட்டெல்லாம் வேறு போட்டிருக்காங்க, கோடு போட்டால் ரோடு போடுறேன் அப்படிங்கிற பாட்டு. சரி ஓகே இன்றைக்கி வந்து முதல் நாள், அது மட்டும் இல்லாமல் வீடெல்லாம் வேறு ஸ்வாப்பிங் ஆகிருக்கு, வேறு லெவல் சம்பவமெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். காலையிலே சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாப்புல நம்மளுடைய முத்துக்குமரன். அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் வந்து நம்மளுடைய முத்துக்குமரனை கூப்பிட்டு, முத்துக்குமரன் நேற்று நைட்டே சொன்னல இந்த டேபிளெலாம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் தானே போய் படுத்துட்டு நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, சரி வாங்க இப்போ வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு முத்துக்குமரன் சரி ஓகே நான் வரேங்க அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. சரி க்ளீன் பண்ணதும் பண்ணாப்புல, கோடை தாண்டி வந்ததும் வந்துட்டாப்புல, டாஸ்க் ஏதாச்சும் கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க போயிட்டாங்க மஞ்சரி அவர்கள். அதுக்கப்புறம் சௌந்தர்யா, வர்ஷினி இவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது சரி என்ன டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சரி ஓகே நம்ம வந்து இந்த சர்க்கியூட் டாஸ்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி, என்ன டாஸ்க் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, முதல்ல இன்சார்ஜ் யாருங்க, நீங்கள் முதல்ல இன்சார்ஜை முதல்ல கூப்பிடுங்க, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, முதல்ல ரூல்ஸ் வந்துடுச்சா, ரூல்ஸ் புக்கெல்லாம் இருக்கா, அதில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா விடாப்படியாக வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல. இதுக்கு வந்து மஞ்சரி அவர்கள் ஒரு மாதிரி காண்டாயிடுறாங்க. காண்டாயிட்டு இப்போ என்ன நீ என்ன பண்ண போகிற, டாஸ்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லிடுறாரு. சரி க்ளீன் பண்ணிட்டு வா, நீ டாஸ்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி டாஸ்க் வந்து பண்ண சொல்லுமா, சர்க்கியூட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னது ஒரே ஒரு செட்டு மட்டும் பண்ண சொல்லு, ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறது 3 செட்டு வந்து செய்ய சொல்லியிருக்கேன், அவன் கண்டிப்பாக 3 செட்டு பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனால் ஒரு செட்டு முடிஞ்ச உடனே நீ நிப்பாட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக வந்து மஞ்சரி அவர்கள் வந்து போயிட்டு குளிக்க போயிட்டாங்க.
முத்துக்குமரன் மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னு தெரில. இந்த டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிச்சு ஆகணும் அப்படின்னு நினச்சாரா, இல்லை மஞ்சரியை பழி வாங்கணும்னு நினச்சாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா ஃபுல் ஆஃப் சைலண்ட்டில் பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும்போது அமைதியாகவே இருந்தார். எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நீ டாஸ்க் வந்து கொடுத்துட்ட, இதோட பின்விளைவுகள்லாம் என்னன்னு தெரியாமல் நீ கொடுத்துட்ட, நான் செய்கிறேன், நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மனசை வந்து சர்க்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முடிச்சிடறாப்புல. முடிச்ச உடனே வந்து சௌந்தர்யா அவர்கள் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் தான் வந்து டாஸ்க் பண்ணணும், இது வந்து பண்ணி முடிச்சோடனே நிப்பாட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்னதுனால அங்கே போய் சௌந்தர்யா அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு செட் முடிஞ்ச உடனே, போதும் முத்து, நிறுத்திக்கோ, ஒரு செட்டு தான் வந்து மஞ்சரி அவர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, உனக்கு வேணால் 3 செட்டு சொல்லியிருக்கலாம், ஒரு செட்டு செஞ்ச உடனே நிறுத்த சொல்லிட்டாங்க, நிறுத்திக்கோ அப்படின்னு வந்து கிளியராக சௌந்தர்யா சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே நடந்திருக்காது. சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு செட்டு போதும், நீ நிறுத்திக்கோ, உன்னால் முடியலன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மஞ்சரி அவர்கள் வந்து சொன்னதை வந்து இவங்க கன்வே பண்ணாமலே விட்டுட்டாங்க சொல்லப்போனால். ஸோ இதனால் முத்துக்குமரன் வந்து பயங்கர காண்டாயிடுறாரு. காண்டானது மட்டும் இல்லாமல், இங்கே பாருங்கள், எனக்கு டாஸ்க் சொன்னது அவங்க, அந்த டாஸ்க்கை நான் வந்து செஞ்சுக்கிறேன், அவங்க வந்து என்ன சொல்லட்டும், நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறமும் டாஸ்க் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தீபக் அவர்கள், அதுக்கப்புறம் சத்யா, டே இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட்ரா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, வேணாம் நிறுத்திக்கூடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் முத்து வந்து கேட்குற மாதிரி இல்லை, விடாப்படியாகவே வந்து இருந்துகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் வந்து வர்ஷினி போயிட்டு அவங்ககிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, அதாவது ஒரு செட்டு 30 அப்படின்னா 3 செட்டுக்கு வந்து 90 டைம் வந்து பண்ணும், ஒட்டு மொத்தமாக சர்க்கியூட்டே எல்லாமே பண்ணணும் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சரி அவர்கள் வந்து முத்துக்குமரனை பார்க்கறதுக்கு வராங்க. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் வந்து பேசிட்டு வராங்க. முத்துக்குமரா, டே உன் டேலண்ட்லாம் காட்டாதரா அப்படின்னு சொல்லி ஜாலியாக தான் பேசிட்டு வராங்க. ஆனால் இந்த சீரியஸான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து மைண்ட்லேயே இல்லை மஞ்சரி அவர்களுக்கு. ஸோ அதுக்கு இடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் வந்து வராங்க. அதுக்கு முன்னாடியே மஞ்சரி அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ண வேணாம், நான் வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொன்னேன் அப்படி இப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்க. ஆனால் முத்துக்குமரன் வந்து அமைதியாகவே இருக்காப்புல. அப்புறம் தான் வந்து நம்ம அருண் பிரசாத் வராரு. அருண் பிரசாத் வந்ததுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகுது. உருவானது மட்டும் இல்லாமல் மாறி மாறி வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க. மஞ்சரியை பார்த்து அருண் பிரசாத் ரொம்ப வார்த்தைகளாக விட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது, இன்னுமே நீங்கள் கேப்டன் ஆகலை, இது என்னமோ உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க, கேப்டன் ஆகாமலே உங்கள் இஷ்டத்துக்கு வந்து டாஸ்க் கொடுக்குறீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், டாஸ்க் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் கேப்டன் ஆனதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாச்சு போச்சுன்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மஞ்சரி இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் கேப்டன் ஆகிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்ல கிடையாது, அதே மாதிரி நான் இந்த விஷயத்தை வந்து சௌந்தர்யா கிட்ட சொன்னேன், அவங்க சொல்லி அவங்க நிப்பாட்டலாம், நான் என்ன பண்ணிட்டோம், அதே மாதிரி முத்துக்குமரன் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து இப்படி பண்ணினேன் தவிர வேறு யாராக இருந்தாலும் நான் இந்த மாதிரி டாஸ்க்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபக் அவர்கள், அப்போ முத்துக்குமரனுக்கு மட்டும் நீ ஏன் அப்படி வந்து சொல்கிற, அப்படின்னா அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து எகிற. மஞ்சரிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல, பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. சௌந்தர்யாவை வேறு அருண் பிரசாத் வேறு டாச் பூச்சின்னு வந்து கத்தி விட்டுறாப்புல. என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, மஞ்சரி சொன்னால் நீங்கள் செஞ்சுருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா அவர்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ என்ன பெண்கள் டீம் தானே, அவங்க சொன்னால் நான் செய்வேன் என்னப்போ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கத்த, அருண் பிரசாத் ஒரு பக்கம் கத்த, இந்த பிரச்சனை பெருசாக வந்து ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு வருது. அந்த தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தயவுசெய்து இந்த மாதிரி டாஸ்க் வந்து கொடுக்காதீங்க, அது என்னவாக இருந்தாலும் சரி, பர்மிஷன் மட்டும் கேட்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. டாஸ்க் வந்து முடிச்சு, அதாவது கேப்டன்சி டாஸ்க்கெல்லாம் முடிச்சு யார் கேப்டன் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் ரூல்ஸ் புக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். அது வரைக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வரைக்கும் யாரும் டாஸ்க் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் வேறு லெவலில் ஒரு டெசிஷன் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் ஆச்சு. இவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பவித்ரா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அன்ஷிதா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் பார்த்துட்டு சும்மா இருப்பாப்பு இல்லையா, நாயை வந்து குறைக்க விட்டுறாப்புல. குறைச்சி விட்டோடனே நம்ம அருண் பிரசாத் அமைதியாகவே இருக்கார், எந்த டாஸ்க்குமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் அவர்களே, அருண் பிரசாத் 5 நிமிடம் ஆனது, சீக்கிரம் டாஸ்க்கை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி வாங்க டாஸ்க் பண்ணலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினியை வந்து கூப்பிட்றாங்க. ஏன்னா பவித்ரா பக்கம் அவங்க தான் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஆனந்தியோட மடியில் தான் அன்ஷிதா அவர்கள் வந்து தூங்கியிருந்தாங்க. ஸோ ஆனந்தி வந்து கிளம்பி வராங்க. அந்த நேரத்தில் வந்து வர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாங்க. அது என்னென்னா, காலையில் எல்லாருமே எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் விஷால் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தீங்க, அந்த நேரத்துலேயும் வந்து நாய் வந்து குறைச்சிது, ஆனால் நீங்கள் விஷாலுக்கு வந்து எந்த டாஸ்க்குமே வந்து கொடுக்கல, மற்றவங்களுக்கு எந்த டாஸ்க்குமே வந்து கொடுக்கல, ஸோ அதனால் நான் இந்த டாஸ்க்கை வந்து பண்ண மாட்டேன், இது வந்து நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க வர்ஷினி. உடனே இது ஒரு பெரிய சலசலப்பாக மாறுது. சலசலப்பாக ஆனதுக்கப்புறம் தீபக் அவர்கள் வந்து முன் வந்து நானே செய்கிறேன் அப்படின்றாப்புல.
வந்து ஏற்றுக்கவே மாட்டுறாங்க வர்ஷினி. ஏன் அப்படின்னா தீபக் அந்த இடத்துல வந்து இல்லவே இல்லை. உடனே ரூல்ஸ் புக்கெல்லாம் பற்றியெல்லாம் பேசுகிறாப்புல அருண். ஏன்னா இந்த ரூல்ஸ் புக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா யாருக்காவது ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்களே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது நானாக கிரியேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாத் சொல்ல, சரி அப்படியே கூட இருக்கட்டுங்க, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுக்குறீங்களா பக்கங்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குன்னு ஒன்று வந்தால் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிறீங்க, அது எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே தான் வந்து செய்கிறீங்க. ஸோ இதை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வர்ஷினி வந்து அடம் பிடிக்க, அதுக்கப்புறம் நம்ம சிவகுமார் அவர்கள் சரி ஓகே நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், பக்கம் தான் இருந்தேன், நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஆனந்தி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கடைசியாக வர்ஷினியும் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. ஸோ இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. கேப்டன்சி டாஸ்க்கில் விஜய் விஷால் அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்க 2 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. டாஸ்க் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஆன் ஸ்பூன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ என்ன ஒரே ஒரு மாற்றம் அப்படின்னா லெமன் ஆன் ஸ்பூனை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்கணும். யாராவது நின்றாக்கா அவங்க அவுட்டு. ஒரு வேளை வந்து லெமன் கீழே விழுந்தாலும் அவுட்டு. இருக்கிறதுலே மோசமான டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். வாயில் வந்து ஸ்பூனை வச்சுக்கிட்டு மேலே வந்து ஒரு லெமனை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலான நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே வந்து இருந்தாங்க. ஃபைனலாக வந்து விஜய் விஷால் வந்து கீழே விட்டுட்டு நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து ஜெயிக்க வச்சுருந்தாப்புல. ஸோ அதனால் மஞ்சரி அவர்கள் இந்த வாரத்தோட கேப்டனாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவராக பதவி ஏற்கிறதுக்காக எல்லாரும் போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து உள்ளே வரவே இல்லை, சில பேர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, சில பேர் வந்து தண்ணி குடிக்கல, சில பேர் வந்து பாத்ரூமில் இருக்காங்க. சில டாஸ்க்லாம் நடக்கும்போது இதே மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்ததுனால பிக் பாஸ்க்கு ஆல்ரெடி செம்ம காண்டில் வந்து இருக்காப்புல. இப்பயும் பயங்கர காண்டாகி பயங்கரமாக திட்டுறமே நீங்கள் வந்து திட்டி விட்டாப்புல. இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். டிசிப்ளின் அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது, பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது, நேரத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் பிரித்து மேய்ச்சி விட்டாப்புல. ஸோ இதனால் அப்படியே ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அப்படி தான் வந்து சொல்லணும். ஆனால் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நார்மல் ஆகிட்டாங்க. அது வேறு விஷயமா இருந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணாப்புல. சரி ஓகே, அதுக்கப்புறம் பதவி ஏற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் பட்டியல்ஸ் எல்லாம் வருது. நாமினேஷனில் வழக்கத்துக்கு மாறாக இந்த வாரமும் 13 பேர் கொண்ட நாமினேஷன் பட்டியல் வந்து இருக்குது. அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், வர்ஷினி, அருண், ராணவ், விஜய் விஷால், சிவகுமார், ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா, தர்ஷிகா, ஆனந்தி மற்றும் சாச்சனா. நிறைய பேர் நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸும் வந்து சொல்லியிருந்தார், கரெக்டான வேலிடான பாயிண்ட் சொன்னால் மட்டும்தான் அந்த நாமினேஷனை நான் வந்து ஏற்றுப்பேன். நீங்கள் நான் கரெக்டான வேலிடான பாயிண்ட் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக நாமினேஷனை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் மறுபடியும் சொல்ல வச்சுட்டே இருந்தார், குறிப்பாக வந்து விஜய் விஷாலை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து இவங்களை வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்றதே வந்து திரையிடப்பட்டது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் பட்டியல். தொடர்ந்து கிராசரி ஐட்டம் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வாழைப்பழ டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போது செம்ம காமெடியாக வந்து இருந்தது. லைவ்லேயே கொஞ்சம் நேரம் தான் வந்து காமிச்சாங்க, எபிசோட்லேயும் கொஞ்சம் நேரம் தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டூரேஷனு. ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் இருந்திருந்தால் இன்னும் கூட நல்ல ஜாலியாக சந்தோஷமாக வந்து இருந்திருக்கும். சில பேர் வந்து அந்த டாஸ்க் வந்து பயங்கர ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சோசியல் மீடியாக்கள் அதை பற்றி கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. ஸோ இதில் தொடர்ந்து கிராசரி ஐட்டம்ஸ்க்கான டாஸ்க் வந்து நடந்துச்சு இல்லையா. இதில் வந்து ஆண்கள் அணி வந்து 9,000 ரூபாயும் பெண்கள் அணி வந்து 11 ரூபாயும் வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் அவங்க வந்து பர்ச்சேஸும் வந்து பண்ணும் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ ஆண்கள் அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேரை செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. பெண்கள் அணியிலேருந்து 3 பேர் வந்து போகிறாங்க. குறிப்பாக சாச்சனா, அன்ஷிதா மற்றும் ஜாக்லின் அவர்கள். ஆண்கள் அணியிலேருந்து தீபக் அவர்கள், அப்புறம் விஜய் விஷால், முத்துக்குமரன் 3 பேர் வந்து போகிறாங்க. ஸோ ஆண்கள் அணி வந்து பார்த்திங்கன்னா 9,100 சில்லார் ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 250 ரூபா தாண்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 12,140 ரூபாய் என்னமோ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கிராசரி ஐட்டம்ஸே கிடையாது, ஏதோ நான் கொடுக்குறத வச்சு பொழைச்சிக்கோங்க, உங்களுக்கு வந்து சத்தியமாக டிசிப்ளின்ன்றது வந்து சுத்தமாகவே கிடையாது. சக்கரை கொடுக்குறது ஜாமுன் மட்டும் கிட்டத்தட்ட 6 பாட்டில் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதை வந்து பார்க்கும்போது ஆர் யூ கிட்டிங் மீ அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில்ல மனுஷன். பிக் பாஸே வந்து பார்த்திங்கன்னா காண்டாய் வந்து சொல்கிறார், இப்படி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களாடா வெண்ணீங்களா அப்படின்னு ஆண்களை கேட்கல, பெண்களை வந்து கேட்டுட்ருக்காப்புல. ஸோ இதை கேட்ட உடனே பெண்கள் வந்து அமைதியாக இருப்பாங்களா? கண்டிப்பாக அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. பெண்கள்லாம் போயிட்டு சாச்சனாவை பயங்கரமாக டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து நீ எதுக்கு வந்து அத்தனை பாட்டில் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த ஐட்டமெல்லாம் நீங்கள் எடுங்க, இந்த ஐட்டமெல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரித்து எடுத்துட்டாங்க. இப்போ சாச்சனாவுக்கு கொடுக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஜாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஜாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவும் 2 பாட்டில் எடுத்திருக்காங்க,
அதே மாதிரி சாச்சனா 3 பாட்டில் எடுத்திருக்காங்க, ஜாக்லினும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறபோது இப்போ யாரை குறை சொல்லுவீங்க? சரி ஜாமை விடுங்க, ஜாமை வந்து பிக் பாஸ் கேட்டார், எல்லாமே ஓகே. மற்ற ப்ராடக்ட்டு அதை பற்றி யோசிக்காமலே இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டாங்க அன்ஷிதா. சரி ஓகே, நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபுட்டுக்காக நம்ம வந்து வரல, இங்கே விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கோம், தேவைக்கு மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி கொஞ்சம் இன்டெரக்டாக ஃபஸ்ட்டு வந்து பேசினாங்க சாச்சனாவை பற்றி. இவ்வளோ ஜாம் எடுத்து தடவி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேரெக்டாகவே வந்து பேசினாங்க, சாச்சனா உன்னை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது வந்து அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சா, அதோடு நிறுத்தாமல் நம்ம சௌந்தர்யா அவர்கள், அப்புறம் வந்து பவித்ரா, அப்புறம் இவங்கெல்லாம் அவங்க நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளுடைய ஜெப்ரியெல்லாம் முதல் கொண்டு. ஸோ என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த மாதிரி வந்து சாச்சனா தான் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க ஆனந்தி, ஜாக்லின், அப்புறம் நம்மளுடைய சாச்சனா அவர்கள். ஸோ அது வந்து அவங்களுடைய காதில் வந்து விழுது. ஸோ யாரை நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க? என்கிட்ட தானே ஜாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. சரி நான் 2 பாட்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னொன்று சேர்த்து வந்து எடுத்துட்டேன். சரி ஓகே. அவங்களுக்கு சொல்லவே இல்லையே ஜாமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ப்ராடக்ட் தானே சொல்லியிருந்தது. அவங்க ஏன் வந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்தாங்க? அவங்கள பற்றி யாருமே நீங்கள் கேர் பண்ணிக்கவே இல்லையே. கால்குலேஷன் தப்பாக போட்டிருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லையே. ஏன் என்னை மட்டும் கேட்குறீங்க? என்னை மட்டும் ஏன் நீங்கள் தப்பு சொல்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபைனல் கன்க்ளூஷனாக உங்ககிட்ட இருந்தால் எதிர்பார்க்குறேன். சாச்சனா கிட்ட ஜாம் எடுக்குங்க அப்படின்னு சொன்னது வந்து அவங்க தான். ஆனால் அன்ஷிதா வந்து 2 பாட்டில் எடுத்தாங்க. அது இல்லாமல் ஜாக்லினும் எடுத்திருக்காங்க. இப்போ இது யாரோட தப்பு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா இன்றைக்கி நடந்த சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம், ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு தரம் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.